ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு சுக்கா தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதில் 3 சைஸு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லாவே கோல்டன் கலரில் வதங்கி வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தை எல்லாமே வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ போல் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்குறேங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா சிக்கனில் ஒட்டி பிடிச்சிடுச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வெங்காயம் வறுத்து வச்சுருக்கிற எண்ணெயிலேயே நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ கறியை சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்குறேங்க. ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ நான் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனில் தண்ணி நல்லா வெளியே எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வெந்து வந்திருக்குது. இப்போ இதை ஒரு தடவை நம்ம கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடலாங்க. அப்போ இந்த மசாலா எல்லாமே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வந்திருக்கு, கறியும் நல்லா வெந்தும் வந்திருக்குது. இப்போ இது கூடவே ஃபைனல் டச்சாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துருக்குறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை.